நியூஸ் இப்பதான் தெரிய வந்துச்சு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் இருக்குல்ல தமிழ்நாடு, அவங்க வந்துட்டு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு நான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல. 2019 ரிலீஸ் ஆன சூப்பர் டிலக்ஸ்ல ராஸ்குட்டி நடிச்சிருந்தேன். அது கண்டிப்பா கிடைச்சிரும் நான் நம்பினேன். ஆனா கிடைக்கல. சரி ஓகே, அதுலதான் கிடைக்கல. 2022 ரிலீஸ் ஆன மைடியர் பூத்லாச்சும் கிடைக்கும் நான் ரொம்பவே நம்பினேன். சரி ஓகே, அதுல கிடைக்கல, இதுலாச்சும் கிடைச்சிரும் ரொம்ப நம்பினேன். அதுலயும் கிடைக்கல. ஜூரி மெம்பர்ஸ் இந்த மாதிரி படங்களை பாக்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கான காரணமே வந்துட்டு அவங்களுக்கு ஒருத்தர் நடிக்கிறாரு, அவருக்கான அங்கீகாரமே கிடைக்கலன்னா அப்புறம் நடிக்கிறதே வேஸ்ட் இல்ல. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்த 2 படத்தையும் பாருங்க. அந்த வயசுல அந்த நடிப்புக்கு மேல வேற என்ன தேவைன்றது எனக்கு உண்மையிலே எனக்கு புரியலங்க. இப்ப இந்த வீடியோவை சூப்பர் டீலக்ஸ் படத்துல ராசுகுட்டி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்து அஸ்வந்தா ஷேர் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 2014 இருந்து 2022 வரைக்கும் ஸ்டேட் அவார்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ராசுகுட்டி கேரக்டர்ல நடிச்ச அஸ்வந்தோட பேர் இல்லாதது பலருக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கு. அந்த வகையில அஸ்வந்த் ரொம்பவே எமோஷனலா பேசி இப்ப இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால சர்ச்சையா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கனா படத்துல சிவகார்த்திகேயனோட மகள் வாயாடி பெத்த புள்ள அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்கு பின்னணி பாடகி அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு விருது அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் ரொம்பவே எமோஷனலா எனக்கு விருது கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசி வீடியோவை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் இப்ப அஸ்வந்தோட வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.